ஆன்சர் பண்ண போகிறேன். வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் வந்து அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 கொஸ்டின் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, உங்களுக்கும் அண்ணாவுக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ வந்து 30, அவருக்கு வந்து 40, 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். தேர்ட் கொஸ்டின், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து 3 குழந்தைங்க. அதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா, பெரிய பையன் வந்து நான் பெரிய பையன் வந்து என்னை விட கொஞ்சம் ஹைட்டாகவே இருப்பான். அவன் வந்து 10th படிக்கிறான். அதனால் அவன் வந்து உங்கள் தம்பியான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது, அவன் தம்பியில் என்னோடய பெரிய பையன். எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனவொன்னு தம்பி பெரியவனும் பிறந்துட்டான். ஓகேவா? 4th கொஸ்டின், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவர் வந்து சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அது பண்ணுறாங்க. ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 5th கொஸ்டின், பசங்கள்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரியவன் வந்து 10th படிக்கிறான், பாப்பா வந்து 4th படிக்கிறா, சின்ன வந்து இப்போ தான் LKG போகிறோம். அடுத்து 6th கொஸ்டின், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து சேலம். அம்மா வீடு வந்து பரமத்தி கரூர் டிஸ்ட்ரிக்கு. ஹஸ்பண்டோட சொந்த ஊர் வந்து மாரண்டிலி, தருமபுரி டிஸ்ட்ரிக். இப்போ வந்து ஒர்க்குக்காக இங்கே வந்தது, இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் சேலத்துலேயே. அப்புறம் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து 5 பேர், அப்புறம் மாமனார் மாமியார் எங்கள் நாத்தனா, மொத்தம் 8 பேர் இருக்கோம். அடுத்து, நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து 12th படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு. அடுத்து, அப்புறம் என்ன கொஸ்டின் எடுத்து வச்சுருந்த அந்த பேப்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ரிலேட்டிவான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா அவருக்கு எனக்கு 10 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லையா. அதனால் வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டேன் அரேஞ்ச் மேரேஜ் தான்ட்டு. இவங்க வந்து எங்கள் மாமா தான் ஆகுது. அதனால் வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்க்க போனாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. நானும் சின்ன பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஹைட்டு. அப்போ கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால், நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தேன். அப்புறம் எனக்கு பார்த்தோன்னா பிடிச்சிருச்சுன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் எத்தனை பேர்? எங்கள் அம்மா வீட்டு சைடு கேட்டிருக்கீங்க. நாங்கள் மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. 2 பெரிய அக்காவுமே 5th வரைக்கும் தான் படித்தாங்க. நான் மட்டும் தான் 12th வரைக்கும் வந்தேன். காலேஜ் சேர்ந்து அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுருந்தேனே, வந்துருச்சு. என்ன கொஸ்டின் ஞாபகமே இல்லையே. இதுதான். அப்புறம் வந்து ஏன் பேராக சேர்ந்து நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவர் வந்து ரீல்ஸ்க்கெல்லாம் வரமாட்டார். என்னை வந்து அது பண்ணாது இது பண்ணாது எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் வரதில்லை, நான் ரீல்ஸ் பண்ணுறதில்ல. சும்மா இப்போ பசங்களை மட்டும் வச்சு போட்டு அந்தளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் இறங்கலை. இதுக்கு மேலே மேபி கேட்டுப்போம். வந்தார்னா ரீல்ஸ் வச்சு நானும் அப்படி தான் சொல்லுவேன். கப்பல்ஸாக பண்ணால் ரீல்ஸ் போங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, கப்பலாகவும் போட வேண்டாம் கப்பல்ஸாகவும் போட வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவார். அப்புறம் வேறு என்ன? அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வில்லேஜில் இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், நாங்கள் 1 இயர் வந்து வில்லேஜில் இருந்தோம். இப்போ பெரிய வந்து 10th படிக்கிறான் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். அப்புறம் சின்னவனையும் UKG சேர்த்தணுங்கிறதுக்காக அங்கே அப்போ ஸ்கூல் அவ்வளோ ஸ்பெசிலிட்டியாக இல்லை. இங்கே சேலத்தில் தான் நல்லா இருக்குன்ட்டு இங்கே வந்தாச்சு. சேலத்தில் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. சேலத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் அம்மா அப்பா பற்றி இன்னொரு வீடியோவோ போட்டுடலாம். அப்புறம் 10th மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க, 12th மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. 10th மார்க் வந்து நான் படிக்கும்போது சமச்சீர் வந்துச்சு, வந்து 353 எடுத்தேன். 12th வந்து 791 அது கூட படிக்காமல் போய் எழுதினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே 5th வரைக்கும் தான் படித்தாங்க. நான் மட்டும்தான் 12th வரைக்கும் படித்தேன்னா அவங்க காலேஜெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வில்லேஜில் இருந்தது.
காலேஜெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேலைக்கு தான் போவேன் அப்படின்னாங்க. வேலை எந்த மாதிரி வேலை? கட்டட வேலைக்கு தான் கட்டட வேலைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. 2 அக்காவும் கட்டட வேலைக்கு தான் போனாங்க. நான் அந்த 12th முடித்து 2 மாதம் லீவில் மட்டும் மெடிக்கலுக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறம் நானே சம்பாரிச்சு காலேஜ் சேர்ந்தே ஆகணுன்ட்டு அடம் பண்ணி சேர்ந்தேன். அப்புறம் அவங்க வந்து என்னை படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே சொன்னனால எக்ஸாமுக்கு போகும்போது படிக்காமையே தான் போனேன். எதுவுமே படிக்கல, போவேன் சும்மா அப்போதைக்கு படித்த ரிவிஷன் மட்டும். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ மார்க் வரும் அப்படின்ட்டு. அப்புறம் மார்க் வந்துச்சு, கொஞ்சம் அடம் பிடிச்சி அப்படின்னு காலேஜும் சேர்ந்தேன். அப்புறம் அவங்களும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிறது சொந்த வீடா இல்லை வாடகை வீடான்னு கேட்டிருக்கீங்க. சொந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். 2017 ஆரம்பித்தோம். 19லலாம் குடி வந்தாச்சு. இப்போ சொந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். 2nd ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து அத்தை மாமா இருக்காங்க. மேலே வந்து நான் எங்கள் வீட்டில் பசங்க எல்லாருமே இப்போது. ஆனால் பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டனால அவங்க வந்து மேலே டிவி பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்கலான்ட்டு அவங்க போயிடுவாங்க. டிவிலாம் பார்த்துட்டு வந்து கீழே வந்து படுத்துக்குவாங்க, எங்களோட படுத்துக்குவாங்க. மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது, 2 கிச்சனு, 2 ஹால். 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான், 550 ஸ்கொயர் ஃபீட்டு தான். வேணால் உங்களுக்கு அது வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஹோம் டூர்